கேடி சீரியலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலோட இந்த சீரியலை விட்டு விலகினவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க தான் அபிராமி. ஸோ மீரா கிருஷ்ணன். ஸோ இவங்க வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீரியல்லேருந்து ஃபுல்லாகவே வந்துட்டு குவைட் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்டோரியே இந்த சீரியலில் இதோட முடிச்சிட்டாங்க, டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அப்படிங்கிறது தெரியலை. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவங்க சில வீடியோக்களை சோஷியல் மீடியாவில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இவங்க வெயிட் லாஸ் பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. ஸோ எப்படி வந்து இப்போது அவங்க இப்படி ரொம்பவே வெயிட் லாஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு சீக்கிரமே வந்து அவங்க யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரொம்பவே க்யூட்டான ரீல்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இதுலேயே நம்மளால் வந்து பார்க்க முடியுது அவங்க எவ்வளோ ஒல்லியாகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முன்ன நம்ம கார்த்திகை தீபம் சீரியலாக இருக்கட்டும், ஸோ மற்ற சீரியல்களில் அவங்க ஆக்ட் பண்ணும்போதாக இருக்கட்டும், அவங்களுடைய பாடி பார்த்திங்கன்னா எப்படி வந்து அவங்க அப்படியே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே குண்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போது ரொம்பவே ஸ்லிம் ஆகிட்டாங்க. அவங்க போடுற ரீசெண்ட் போஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஸ்லிம்மான மாதிரி தான் வந்து காட்டுது. அந்த ஒரு ஃபோட்டோ அண்ட் ரீல்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்பவே க்யூட்டாக ஆகிட்டாங்க. ஸோ கார்த்திகை தீபம் சீரியல்லேருந்து இப்போது நம்ம மீரா கிருஷ்ணன் அவங்க இப்போது சீரியல்லேருந்து விலகினதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக இவங்களுடைய மதர் சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மீரா கிருஷ்ணனை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள்.